கன்டினியூஸாக எனக்கு ஈவெண்ட் இருந்தாலும் என் பைக்கை அடித்து துவச்சிட்டேன். ஆயில்னு கெஞ்சிச்சு. அப்படின்னு என்னால் சர்வீஸ் கொடுக்க முடியல. ஏன் அப்படின்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் ஃபுல்லாக எனக்கு ஈவெண்ட் இருந்துச்சு. அதுவும் பைக் ஷோரூமில் தான் கொடுப்பேன். அவங்க வந்து மார்னிங் கொடுத்தா தான் ஈவினிங் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்குற டைமே கிடைக்கவே இல்லை. அப்போ தான் நம்ம ஜிம் ஃப்ரெண்டு கரெக்டாக ஒரு பைக் சர்வீஸ் சென்டர் ஓப்பன் பண்ணார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே அவர் கொடுக்கணும் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அங்கே என்ன ஸ்பெசிஃபிக் அப்படின்னா நம்ம போகவே தேவையில்ல, அவங்களே வீட்டிலே வந்து பிக்கப் ட்ராப் பண்ணுறது சொல்லிட்டாங்க. அது செம்ம சூப்பராக இருந்துச்சு எனக்கு. பட் அன்றைக்கி தான் ஓப்பனிங் பண்ணியிருந்தாங்க. சரி இனாகிரேஷனாக போகலான்னு சொல்லி போயிட்டோம். அங்கே போய் பார்த்தா நார்மல் கரேஜ் மாதிரி இல்லை, ஷோரூம் மாதிரி சூப்பராக இருந்துச்சு. வெயிட்டிங் ஏரியா, ஜாப் கார்டுன்னு சொல்லிட்டு ப்ரொஃபஷனலாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. செம்ம ஆஃபர் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட் டே எல்லாருக்குமே ஃப்ரீ வாட்டர் வாஷ்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பண்ணுறவங்களுக்குமே 150 ருபீஸ் தான் சொல்லிட்டாங்க. சூப்பராக பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் என் வண்டி டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. ரொம்ப மோசமாக இருக்குது, தயவுசெய்து சர்வீஸ் விட்டுருங்க, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சர்வீஸும் கொடுத்துட்டேன். ஸோ பக்கத்தில் இன்னொரு வண்டி பார்த்தேன். அவங்க பார்த்தா சர்வீஸ் பண்ணிட்டு பாலிஷ்லாம் போட்டு சூப்பராக கொடுத்துட்டு இருந்தாங்க. என் வண்டி பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. நான் எதிர்பார்த்தாலும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அமௌண்ட்டும் ரொம்ப மினிமலாக அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் குரோம்பேட் சைடு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடையை விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அமௌண்ட்டு தான் மக்களே.